என்னடா வெளிநாடு போய் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து பத்தல, போகல, வரலன்னு சொல்லி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் சேலரி அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் தவறான விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல வந்து ஜென்ரல் ஒர்க்கா வரவங்க வந்து பிகினிங்ல என்ன பேசிக் இருக்கோ, அவ்வளோதானே தவிர திரும்ப திரும்பலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுலாம் ஏத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிறிய அமௌண்ட் தான் ஏத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000த்துல வராருன்னு வச்சுக்கங்க. அது அந்த அளவுல தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த செலவுல தான் அவரு வாழ்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தோன்னா, சரி சம்பளம் ஏத்துறாங்கன்னா, பெருசாலாம் ஏத்த மாட்டாங்க. ஒரு ஒரு டீ, காஃபி வாங்குற காசு செலவு தான் ஏத்துவாங்க. எடுத்த உடனே வந்து நீ 50,000 சம்பளம் வாங்குற, உனக்கு 25,000 இந்த மாசம் இன்கிரிமென்ட் பண்றேன், அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எத்தன வருஷம் ஆனாலும் அதே சம்பளம் தான் இருக்கும். ஜெனரல் ஒர்க்கா வந்தவங்களுக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து சரி ஜெனரல் ஒர்க்கா போய் நல்லா முன்னேறிருக்காங்க வச்சுக்கலாம் பார்த்தா, அந்த காசு சேமிச்சு அவங்க வந்து சரியான முறையில வந்து ஏதோ ஒரு பிசினஸ் ஊர்ல பண்ணிக்கிட்டு, இங்க வேலை முடிஞ்சுட்டு ஊருக்கு போம்போது, அங்க போய் நம்ப வந்து ஒரு பேக்கப்பா ஒரு தொழில் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு, அதுல வர வருமானத்த வச்சு தான் இவங்க வந்து பெருசா வந்து சம்பளம் 2 சம்பளம் தான் பெருசா தெரிவாங்க.